Happy birthday, dear Maya. கொஞ்சம் தயவு செஞ்சு ரவுண்டு கட்டுறதை நிறுத்துறீங்களா? நான் உங்க வீட்டு வேலைக்காரிமா, உங்க எதிரி இல்ல. என்னை ஏமா இப்படி முறைக்கிறீங்க? நான் தான் நீங்க சொன்னதெல்லாம் கிளிப்புள்ள மாதிரி செஞ்சிட்டு இருக்கேனே. ஏய், நீ கிளிப்புள்ள இல்லடி, கீரிப்புள்ள. பாம்பையே கடிச்சு சாப்பிடுற கீரிப்புள்ள. எங்க கிட்ட பொம்புற கொஞ்ச நடினா அப்படியே சிவாஜி ரேஞ்சுக்கு நடிச்சு காமிக்கிற. என்ன திமிரா? மா, நான் பண்ணதுல ஏதாவது குறை இருந்தா சொல்லுங்க, நான் திருத்திக்கிறேன். ஆனா நல்லா நடிச்சதுக்கு போய் திட்டுறீங்களேம்மா. மாயாமா மாதிரி நடிக்கணும்னு எனக்கு என்ன ஆசையா? நீங்க தான் மாயா பர்த்டே அவங்கள மாதிரி நடின்னு சொன்னீங்க, அதான் நடிச்சேன். கிழிச்சு மாயா பர்த்டேக்கு சின்ன ஓப்பனிங் கொடுறீங்கன்னா மாயாவுக்கு எண்டு கார்டு போடுற? இல்லம்மா. ஏய், மாயா ஃபாரின் போறான்னு உனக்கு யாரு சொன்னது? ஏய் முத்து, நீ என்ன முட்டாளா? மாயா மாதிரி பேச மட்டும்தான் உன்னை சொல்லியிருக்கோம். மாயாவோட வாழ்க்கையை பற்றி நீயே முடிவெடுக்கிற? என்ன மாயா விட்டு போச்சா உனக்கு? ஐயா, என்னையா அப்படி சொல்லிட்டீங்க? நான் உங்க மேல எவ்வளவு மதிப்பும் மரியாதையும் வச்சிருக்கேன்னு தெரியுமாயா? நீ எங்களை மதிக்கிற மாதிரியே தெரியலையே. சும்மா பேச்சுக்கு ஒரு வார்த்தை பேசுன்னு சொன்னா நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்க. என்னமோ அவன் பொண்டாட்டி மாதிரி உரிமையை அவனுக்கு கேட்கல விடுற, அதை எடுத்து அவன் மூச்சில தடவி விடுற. இதெல்லாம் மாயாவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்னு தெரியும்ல. உன்னை வெட்டி கூல போட்டுருவா. அப்படிலாம் எதுவும் பண்ண மாட்டாங்கம்மா. இதெல்லாம் மாயாமாவுக்கு தெரிஞ்சா என்ன பாராட்ட தான் செய்வாங்க. என்னம்மா இப்படி அதிர்ச்சியா பாக்குறீங்க? மாயம்மாவுக்கு இப்போ மனநல சரியில்லைன்னு சந்தோஷ் ஐயாவுக்கு மட்டும் தெரிஞ்சா என்ன ஆகும்? அவர் கேக்குற கேள்வியில நம்ம குட்டெல்லாம் அம்பலம் ஆயிடும். அப்புறம் மாயாமா வாழ்க்கையே காலி ஆயிடும்ல. கொஞ்சம் நினைச்சு பாருங்கம்மா. இந்த மாதிரி கஷ்டமான சூழ்நிலையில சாமி மாதிரி வந்து அவங்க வாழ்க்கையை காப்பாத்துனது யாரு? அவங்க மேல ஐயாவுக்கு எந்த சந்தேகமும் வராம அவங்கள பத்திரமா பாத்துக்கிறது யாரு? ஐயோ, நான் இத பெருமையில சொல்லல, ஒரு உரிமையில சொல்றேன். மாயம்மாக்கு இப்போ எல்லாமே நான் தானே. நான் மாயம்மா மாதிரி திறமைய பேசி நடிச்சதுனாலதான் சந்தோஷ் ஐயா நம்பினாரு. நான் இந்த குடும்பத்துக்காக ஒரு குரல் என்னமா 100 குரல்ல பேசி நடிப்பேன். நாளைக்கே கே சாருக்கு ஏதாச்சும் ஆனா கூட கவலைப்பட தேவையில்லம்மா. டே அறிவு, இந்த பொம்பளைங்க தொல்லை தாங்க முடியலன்னு ஐயா வாய்ஸ்ல பேசி இந்த குடும்பத்தை காப்பாத்துவேம்மா. ஏய் முத்து, என்னடி இப்படி எல்லாம் பேசுற? ஏய், நாங்களே தப்பான ஆளுங்க. எங்களை தப்பா டீல் பண்ணணும்னு நினைச்ச முடிவு காலம் சீக்கிரமா வந்துரும். வேண்டாம். ஐயோ, நான் ஏமா அப்படிலாம் நினைக்க போறேன்? தயவு செஞ்சு என்ன தப்பா நினைக்காதீங்கம்மா. மாயாமா இன்னைக்கு குணமாவாங்களோ, நாளைக்கு குணமாவாங்களோ, 1 மாசம் கழிச்சு குணமாவாங்களோ, இல்ல அடுத்த வருஷம் குணமாவாங்களோ, யாருக்குமா தெரியும்? நீங்க கோவத்துல என்ன திட்டி அந்த பயத்துல எனக்கு மாயாமா மாதிரி பேசி நடிக்க வரலனா, அந்த குரல்ல பேசி நடிக்க நீங்க யாரமா தேடுவீங்க? நீங்க இன்னைக்கு மட்டும் தப்பிக்கிறது எப்படின்னு யோசிக்கிறீங்க, நான் நிரந்தரமா தப்பிக்கிறது எப்படின்னு யோசிக்கிறேன். அதான் மாயாமா ஃபாரின் போயிருக்கிறதா சொன்னா அதுக்கு மேல சந்தோஷ் ஐயா ஏன் கேள்வி கேட்க போறாரு? அவங்க குணமாகற வரைக்கும் நீங்க நிம்மதியா இருக்கலாமே. ஆமாண்டி,
இவ சொல்றதும் கரெக்ட் தானே? அக்கா இவ நமக்கு நல்லது செய்யறாளா இல்ல கெட்டது செய்யறாளான்னு தெரியலையே. ஏம்மா இப்படி எல்லாம் சொல்றீங்க? நான் உங்க வீட்டு உப்ப தின்னவம்மா. எப்பவுமே உங்களுக்கு நல்லதுதாம்மா நினைப்பேன். இங்க பாரு, இனிமே இப்படி எல்லாம் பேசக்கூடாது, புரியுதா? சரிங்க ஐயா. அம்மா, மாயாம்மா பசியோட இருப்பாங்க. அவங்களுக்காக வெட்டின கேக்க அவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு வரவாம்மா? ஆமாண்டி, என் பொண்ணு பாவம், பிறந்த நாள் அதுவுமா ரூம்லயே அடைஞ்சு கிடக்குறா. போ, அவளுக்கு கேக்காவது கொண்டு போய் விட்டு போ. டேய், ஏய், அந்த வா. gift box எடுறி. மாயா, உனக்கு கேக்கா? அல்வாவே கொடுக்கறேன். சார், என் மாப்பிள்ளை கண்டுபிடிச்சிட்டாரா சார்? சார், அவர் ஒரு ஃபுல் பாட்டில் ராட் பாய்சன் குடிச்சிருக்காரு. அதுவும் ஏதோ ட்ரிங்கோட கலந்து குடிச்சிருக்காரு. அதனால சிறுகுடல மட்டும் இல்ல, கிட்னியை கூட பாதிக்கும். சார், எப்படியாச்சும் என் மாப்பிள்ளையை காப்பாத்திடுறீங்க சார். எதுவா இருந்தாலும் இப்ப ஊர்ஜிதமா சொல்ல முடியாது. பட் we are trying our best. ஐயோ படுபாவி, எப்படி பண்ணிட்டு வந்து கஷ்டப்படுத்துறானே. கையில ஐயோ மாமா, நீ இவ்ளோ சோகத்துல இருக்கும் போது நான் உன்னை தனியா விட்டுருக்க கூடாது. நானும் மாமா பைத்தியக்காரி, நானும் பைத்தியக்காரி, நானும் பைத்தியக்காரம்மா. கையிலே, கையிலே, நீ பைத்தியக்காரி இல்லம்மா. நான் நிக்கிறாளே, இவதாம்மா பைத்தியக்காரி. ஐயோ, எரியிற நெருப்புல என்ன ஊத்தாதையா? எல்லாத்துக்கும் பண்ணாத காரணமாயா? ஏய், பேசாதடி. நான் இருக்கும் போது மாப்பிளைய உதவாக்குறேன். வெக்கமான சூடு சொரணை இருந்தா வீட்டு பக்கம் வராதுன்னு சொன்னீங்களே. நான் இல்லாதப்பா ஒரு மனசு புண்படுபடி எவ்வளவு பேசியிருப்பேன். ஏய், அப்படி என்னத்தடி பேசி தொலைச்ச? ஏய், உங்ககிட்ட தாடி பேசுறேன். வாயை திறந்து சொல்லி தொலைடி. யோ, வீட்ல என்ன நடந்துச்சுன்னு தெரியாம நீ பாட்டு பேசிட்டே போகாதயா. அவன் தப்பு செஞ்சா நான் திட்டினேன். நான் என்ன இன்னைக்கு நேத்தா திட்டினேன்? ஏதோ கோவத்துல நாண்டுகிட்டு சாவுடான்னு சொன்னேன். அதுக்கு நான் செத்துருவானா அவன்? என்னது? நாண்டுகிட்டு சாவுடானா சொன்னேன்? ஏய், உன்னை கொன்றுவண்டி. கூட பிறந்த அக்கானா எத்த தாய் மாதிரி இருக்கணும்டி. இப்படி பஜாரி மாதிரி பேசுற? நீ எல்லாம் பொம்பளையாடி. ஏய் பாருடி, உங்க அப்பா என்ன புரிஞ்சுக்காம எப்படி எல்லாம் பேசுறாருன்னு. மாமா தான் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கவலைப்படணும் உனக்கு தெரியும்ல. அதுக்கு நீ போய் செத்துறேன்னு சொல்லியிருக்க. ஏன் புருஷனை செத்துறேன்னு சொல்றதுக்கு நீ யாருமா? என்னடி நீயும் இப்படி பேசுற? எனக்காக தானடி? எனக்காகவா? எனக்காகவா? எனக்காக நீ என்ன பண்ண? எனக்காக நீ பண்ண வேலையை பாத்தியா? நல்லா பாருமா, என் புருஷன் இப்ப சாவ கிடக்குறான். அதுதான் நீ எனக்கு பண்ண வேலையா? உன் நாக்குல நிறமே இல்லையாமா? ஏமா உன் பேச்சால என் புருஷன் இப்படி பண்ண? ஏமா அவரை சாக சொன்ன? கையில அழுவாதமா. ஏய், என் மாப்பிள மட்டும் கண் திறக்கல, உன்னைய வெட்டி பழி போட்டுருவாண்டி. போதும் நிறுத்தியா. உங்களுக்குலாம் அவனை இப்பதாயா தெரியும். ஆனா அவனை பிறந்ததுல இருந்து எனக்கு தெரியும்யா. அவன் பண்ண தப்பு அவனுக்கே பொறுக்கல. பாவி பையன் இப்படி முட்டாள்தனமா பண்ணி வச்சிருக்கான். அதுக்கு நான் என்னையா பண்ணுவேன்? ஏய், ஊர் உலகத்துல போய் பாரு. குடி, பொம்பளை சவாசம் என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கா. ஆனா என் மாப்பிள என்னடி தப்பு பண்ணாரு? இப்படி போய் சாகர நிலைமை கொண்டு வந்து விட்டியாடி. நீ அவனை எவ்வளவு அசிங்கமா திட்டினாலும் திருப்பி ஒத்த வார்த்தை பேசிருப்பாடா. ஏய், நல்ல பையனுக்கு தாண்டி என் பொண்ணை கட்டி கொடுத்தேன். அவன் ஆட்டோவை தாண்டி தொலைச்சான். ஆனா நீயே அவன் வாழ்க்கையே தொலைச்சிட்டியாடி. அப்ப மாமா கொண்டு ஆகாதுல அவரை பொழைச்சு பாருலப்பா. அவர் பொழைச்சுக்குவாருமா, நிச்சயமா பொழைச்சுக்குவாரு. அவரோட நல்ல மனசுக்கு அவருக்கு ஒண்ணுமே ஆகாதுமா. அவர் மட்டும் முழிச்சு திரும்பி வந்தாருனா, அடியாய் நீ அவர் மூஞ்சிலேயே முழிக்க கூடாது. நீ அடியாய் நீ தாண்டி அவருக்கு என்ன தைரியம் இருந்தா என் மாப்பிள்ளைய இந்த நிலைமை கொண்டு வந்து விட்டுருப்ப. உன்னை பண்ணா தாண்டி நிம்மதி. எல்லாம் என்ன இல்லையா வச்சு நான் கோவத்துல தரடி அவனை திட்டேன். எனக்கு அவனை திட்டுறதுக்கு உரிமை இல்லையாடி. அதுக்கு நான் அந்த படுபாவை இப்படி அடி பண்ணுவா? ஐயோ
Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to Maya. Happy birthday to you. என்னடி பாக்குற? உன் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உனக்கு பிறந்த நாள். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு தாண்டி உன் நினைவு நாள். நான் ஊதி அணைச்சது மெழுகுவர்த்திய இல்லடி, உன் வாழ்க்கைய. உரும்னா பயந்துருவோமா? வாயும் கையும் கட்டியிருக்கும் போதே இந்த துள்ளு துள்ளுற? உனக்காக நான் வெட்டின கேக்குடி இது. அதாவது உனக்கு நீயே வச்சுக்கிட்ட பிண்ட மாதிரி. சாப்பிட்டு பாக்குறியா? ஏன் மேலியா துப்புற? இப்போ உனக்கு வலிக்குதாடி? எப்படி இருந்துச்சு நான் உனக்கு கொடுத்த பர்த்டே கிஃப்ட்? இந்த மாதிரி தானே எனக்கும் வலிச்சிருக்கும். ஏய், உன் குடும்பத்துல ஒருத்தங்க கூட நல்லவங்க இல்லையா? உன்னை பெத்தாங்க சரி, ஏதாவது நல்லது சொல்லி வளர்த்தாங்களா? இந்த முட்டாள் பசங்களாவது உன்னை உருப்படியா வளர்த்திருந்தா இந்நேரம் நீயும் நல்லா இருந்திருப்ப, நானும் நல்லா இருந்திருப்பேன். பொண்ண வளர்க்க தெரியாம வளர்த்து கெட்டதை மட்டுமே சொல்லி கொடுத்து உன் இஷ்டத்துக்கு ஆடுவியே, அது இப்போ உன்னை எங்க கொண்டு வந்து விட்டுருக்குன்னு பாத்தியா? ஏய், நான் தெரியாம தான் கேக்குறேன். நானும் ஒரு பொண்ணு தானே. கல்யாணம் ஆகி 1 வருஷம் கூட ஆகல. என் புருஷன் கூட சந்தோஷமா இருக்கணும், ஹனிமூன் போகணும், கோவில் குளம் சுத்தணும்னு எனக்கும் ஆசை இருக்கும்ல. நான் எது செய்யணும்னு நினைச்சாலும் உன்கிட்டயும் உன் குடும்பத்துக்கிட்டையும் சலாம் அடிச்சு முத்துவா நடிச்சு சொல்லுங்க எஜமா நான் போலாமான்னு கேட்டுட்டு தான் செய்யணுமா? அழுடி, நல்லா அழு. என்னை இது வரைக்கும் என் புருஷன் கூட சந்தோஷமா வாழ விடாம என்னை எப்படியெல்லாம் அழ விட்டுருப்ப. நல்லா அழு. ஆமா, அடிக்கடி நீ ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருப்பியே, என்னது? நீ ஒரு வேலைக்காரி, நான் தான் சோறு போட்டு வாழ்க்கை கொடுத்தேன்னு. ஹே லூசு, இப்போ நான் பைத்தியம் இல்லடி, நீதான் பைத்தியம். உனக்கு வாழ்க்கை இல்ல, ஒரு வேளை சோறு கூட நான் கொடுத்தாதான் உண்டு. வாழ்க்கை சக்கரம் எவ்வளவு வேகமா சுத்துதுன்னு பாத்தியா? அப்போ மேல இருந்த நீ இப்ப கீழே போயிட்ட, அப்போ கீழே இருந்தனா இப்போ மேல வந்துட்டேன்டி. நீ எவ்வளவுதான் கதறி அழுதாலும் உனக்கு மன்னிப்பே கிடையாதுடி. ஏன்னா உனக்கு உடம்பு முழுக்க விஷம். நீ பாம்புனா நான் மகுடி. இனிமே நான் ஆட்டி வைக்கிற மாதிரி தான் நீ ஆடணும். ஆடுவடி, உன்னை ஆட்டி வெப்பண்டி. பாக்குறியா? மாயா, மாயா கத்துற மாதிரி இல்ல. மாயாமா, அடம் பிடிக்காதீங்கம்மா, தயவு செஞ்சு கேக்க சாப்பிடுங்கம்மா. ஏய், ஏன் கிட்டே நடிக்கிறியாடி?
வேற வழி இல்லம்மா. நான் உங்களை மாதிரி நடிச்சுதானேமா ஆகணும். இல்லனா சந்தோஷ் ஐயா நம்ப மாட்டாருமா. தயவு செஞ்சு இதை சாப்பிடுங்கம்மா. இவ முத்து இல்ல, இவ செல்வி. இவ நடிக்கிறா. டாடி, அங்கிள், இவ நடிக்கிறா. இவள போ சொல்லுங்க. ஏய், என்னடி சொல்றா இவ? அக்கா அவ சும்மா உளறிட்டு இருக்கா. பாருங்கம்மா. நீங்க போங்கம்மா, நீங்க போங்கய்யா. மாயாமாவை நான் பாத்துக்கிறேன். போவாதீங்க, போவாதீங்க. வாங்கக்கா வாங்க போலாம். டாடி, அம்மா, போவாதீங்க. ஏய், போயிட்டாங்க. இனிமே உன் பேச்ச இங்க யாரும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா நீ பைத்தியம்னு உன் குடும்பமே நம்புது. ஏய், நான் உன்னை சும்மா விட மாட்டேன்டி. பஹர்ரா, போனா போகட்டும். பிறந்த நாளாச்சே, ஒரு துண்டு கேக்கு கொடுக்கலான்னு பார்த்தா ஓவரா சவுண்ட் விடுற. உனக்குலாம் பாவமே பார்க்க கூடாது. பட்னியா கடந்து சாவு. என்ன மூச்சு விடக்கூடாது, அப்படியே இரு. சார், இந்த மருந்து உடனே வாங்கிட்டு வாங்க. நான் பாத்துக்கிறேன். மேடம், இந்தாங்க உங்க ஹஸ்பண்ட் துணி. கையில தற்கொலைங்கிறது ஒரு கோழத்தனம். ஆனா அதையும் மீறி நான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன்னா அதை நீ தயவு செஞ்சு புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன். நான் செல்வியை விரும்பிக்கிட்டு அது நிறைவேறாம நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். உனக்கு நான் நிறைய வலியும் வேதனையும் கொடுத்துட்டேன். உனக்கு கொடுத்த வலிய நானே தான் எடுக்கணும் கையில். அதுதான் இப்ப நான் செய்ய போறேன். என் வாழ்க்கையில நான் ஆசைப்பட்டது எதுவுமே எனக்கு கிடைக்கல. இது வரைக்கும் நான் யாருக்குமே ஒரு பிரயோஜனம் இல்லாத வாழ்க்கையை தான் வாழ்ந்திருக்கேன். உனக்கு நான் எந்த விதத்திலுமே தகுதி இல்லாதவன், அது எனக்கு தெரியும். மாமா, ஐயோ மாமா. சரி சார், எனக்கு நேரமாச்சு, நான் கிளம்புறேன். சரி வீரமணி. ஆனா சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. இது பிரைவேட் ஹாஸ்பிட்டலு. இப்போவே பில்லு 1.5 லட்ச ரூபான்றான். இன்னும் 2-3 நாள்ல நம்ம வாங்குற சம்பளத்துக்கு தாங்காது சார். எனக்கே என்ன பண்றதுன்னு தெரியல வீரமணி. இங்க பாருங்க, இப்ப கூட ஒண்ணு இல்ல, நம்மலாம் போலீஸ் டிபார்ட்மெண்ட். அப்படி இப்படின்னு பேசி ஏதாவது குறைச்சு நேரா ஜிஹெச்ல கொண்டு போய் சேர்த்துருவோம். அங்க எல்லாமே குறைச்சல் தான், செலவும் குறைச்சல். கவலைப்படாதீங்க சார், எல்லாம் சரியாயிடும். ஆமா, உங்ககிட்ட 1.5 லட்ச ரூபாய் இருக்குல்ல? என்கிட்ட ஒரு 50,000 தான் இருக்கு. என் பொண்ணு ஐடிஐல ஒர்க் பண்ணுது. அதோட சம்பளமும் 50,000 தான். ஒரு அப்பனா அதையும் போய் முழுசா கேட்டா அவ ஏற்கனவே மனசு உடைஞ்சு போயிருக்கா. அவகிட்ட போய் சார், ஐடி கம்பெனிலலாம் மெடிக்கல் கிளைம்னு ஒன்று இருக்கு சார். ஒரு கிளைம் பண்ணா போதும், உங்க பொண்ணு செய்யற வேலைக்கு 2 லட்சம் என்ன 10 லட்சம் தருவாங்க சார். என்னப்பா சொல்ற? நிஜமாவா? நம்ம டிபார்ட்மெண்ட் நம்ம பிள்ளைங்களுக்கு தான் தரும், மாப்பிள்ளைக்கு தராது. ஆனா ஐடி அப்படி இல்ல, நிறைய கிளைம் இருக்கு. போய் உங்க பொண்ணுகிட்ட பேசி பாருங்க. நான் வரேன் சார். சரி. அம்மா கையில
அப்பா. அப்பா உங்ககிட்ட இருக்கா? ஒரு 60-70,000 நான் புரட்டிடுவோமா, மீதி 80,000 அதுவும் இன்னைக்குள்ளே கட்டியாகணுமா. மாப்பிள்ளை உயிரை காப்பாற்றணும்னா இன்னும் நிறைய செலவாகுமா. இன்னும் 2 லட்சம் கூட ஆகலான்னு சொல்றாங்கம்மா. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலம்மா. அப்பா இன்னும் 2 நாள்ல சம்பளமும் போனஸும் வந்துரும். அது வேணும்னா வந்ததுல இருந்து எதுவுமே கட்டலம்மா. மினிமம் 1 லட்சமாவது கட்டியாகணுமா. ஆமா, ஐடி கம்பெனிலாம் மெடிக்கல் கிளைம் இன்சூரன்ஸ் எல்லாம் தருவாங்களே, அதெல்லாம் இருக்காமா? இருக்குப்பா. அப்போ கிளைம் பண்ணிடலாம்ல? அது என்னம்மா, எமர்ஜென்சின்னா உடனே கொடுத்துருவாங்கல்ல? கொடுத்துருவாங்க. ஆனா ஆனா என்னம்மா? இல்ல அது சொல்லுமா. மெடிக்கல் கிளைம்ல உங்க பேரு, என் பேரு, அம்மா பேரு மட்டும்தான்ப்பா இருக்கு. மாமா பேரு இல்லப்பா. ஏமா? எனக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிதான்ப்பா அந்த வேலையிலேயே நான் சேர்ந்தேன். என்னம்மா சொல்ற? அப்ப இருந்த நிலைமை அப்படிப்பா. எனக்கு மாமா மேல இருந்த மனவத்தத்துல தான்ப்பா அப்படி செஞ்சுட்டேன். என்னம்மா அது சுத்த பைத்தியக்காரத்தனமா இருக்கு. இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆத்திர அவசரத்துக்கு தான் நம்ம பாலிசியே போடுவாங்க. 1000 தான் சண்டைனாலும் கட்டின புருஷனுக்கு எதானாலும் பரவாயில்லைன்னு யாருன்னா அவர் பேரை இன்சூரன்ஸ்ல சேர்க்காம இருப்பாங்களா? ஐயோ அப்படி இல்லப்பா, அது ஏதோ கோவத்துல செஞ்சதுப்பா. ஏமா வாத்தாகாரி தான் அப்படி இருக்கானா? ஓ மனசு கூட கல்லா. அவ மேல அப்படி என்னமா உங்க 2 பேத்துக்கும் வெறுப்பு? அது அது அப்பாப்பா. அது எப்ப வேணாலும் இருக்கட்டும். இந்த மாதிரி பண்றதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்ல மாட்டியா? இப்ப பாரு, உன் முட்டாள்தனமான முடிவால மாப்பிள்ளையோட உசுறு ஊசலாடிட்டு இருக்கு. சரிம்மா, பணம் கட்ட முடியல. இப்ப அவருக்கு ஏதாவது ஆச்சுன்னா உன் மனசு அதை ஏத்துக்குமா? சொல்லுமா. அப்படிலாம் சொல்லாதீங்கப்பா, மாமாக்கு எதுவும் ஆகாது. என் மாப்பிள்ளைக்கு எதுவும் ஆக விட மாட்டேமா. என் தலையை அடமான வச்சாவது நான் மாப்பிள்ளையை கண்டிப்பா காப்பாத்துவேன். ஆனா நீ இப்படி செய்வீன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலமா. அம்மா ரொம்ப ரொம்ப கெட்டவ. அவளுக்கு உனக்கு வித்தியாசம் இல்லாம பண்ணிட்டியே. இல்லப்பா அப்பா, என்ன மன்னிச்சிருங்கப்பா. நான் தப்பு பண்ணிட்டேன்ப்பா. மாமா ஐயோ